வெல்கம் டு மை சேனல் சையத் சுல்தான் தாட்ஸ். பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு கூட்டம் போடுங்க. அடிப்பாங்கல்ல, அவன் எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க. அவனை ஒரு நாள் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஒன்னும் செய்யல, அவன் ஒரு மாதிரியா இருந்தான்னு பிடிச்சிட்டு போய், ஒரு மாதிரியா இருக்கிறவங்க தானே வைஃப் அடிக்கிறாங்க. போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போன உடனே நைட் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்ச உடனே காலையில நீ தப்பு செய்யல போயிட்டு வான்ட்டாங்க. அவன் வந்துட்டு அன்னைக்கு வந்து வைஃப் கிட்ட மன்னிப்பு கேட்டான். தப்பு செய்யாத போது அடி வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அவனை அடிக்க மாட்டேன். இப்படி ஒரு கதைங்க, இப்படி ஒரு கதையை நான் படிக்கிறேன். இப்படி ஒரு கதையை அடிக்கிறவன் படிச்சா எப்படி இருக்கணும்? அவன் போலீஸ் கிட்ட அடி வாங்காமலேயே திருந்துவானா இல்லையா? இதுதான் இலக்கியம் செய்யும். இலக்கியத்தினுடைய விஷயமே ஒரு அனுபவத்திற்குள் போய் அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் சிந்தனையின் மூலமாக ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுதல். சிந்தனையின் மூலமாக அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு உயர்தல். எனக்கு எப்பவுமே பெரம்பலூர் பேச்சுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா எதையாவது ஒரு அசைவா ஏதாவது சொல்லிட்டு போனோங்கிறது எனக்கு விதித்த விதி. ஏதாவது ஒரு ஆழமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனோம். வைராக்கியத்துடன் இருங்கள். வைராக்கியம் இருக்கட்டும். வைராக்கியம் இல்லை என்றால் முன்னேற முடியாது. வைராக்கியம் என்பது லௌகீக விஷயங்களின் பால் ஓடுவதல்ல. லௌகீக விஷயங்களில் இருந்து நகர்ந்து நின்றும் கூட நம்முடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குல்ல, நம்முடைய உயர்வு இருக்கு இல்லையா, அந்த உயர்வை தக்க வைத்தல். அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை சொல்லிவிட்டு போகிறேன். இந்த பாலும் பழமும், அப்புறமா இந்த பாவ மன்னிப்பு, இந்த பாப்பாலேயே ஒரு படம் எடுத்தாரு. யாருங்க? சாபாஷ், பீம் சிங். இந்த பெரியவங்களுக்கு தாங்க அந்த பேர் தெரியுது, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியல. அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். நம் வரலாறு நமக்கு தெரியணும். பாருங்க, அந்த சொல்லுல அந்த பீம் சிங்குடைய பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் தெரியுமா? இருக்காது, பி லெனின், படத்தொகுப்பாளர். எங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ன்ற இந்த டிவிடிக்கு அவர் தான் வந்து எடிட்டரா இருந்தவர். இஸ் a legend. இந்த லெஜெண்ட் அப்படிங்கிற சொல் என்ன ரொம்ப சமீப காலமா கொடையுது. பெட்டர் பெஸ்ட் எல்லாம் இல்ல, இப்பெல்லாம் லெஜெண்ட் தான். லெஜெண்டா இருக்கணும். எக்ஸலண்ட் எல்லாம் பேசிட்டு இருந்தேன் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால. இப்போ எக்ஸலண்ட் எல்லாம் பேசுறது இல்ல. பெட்டர், பெஸ்ட், எக்ஸலண்ட், நோ 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 நோ, லெஜெண்ட் அப்படி நிக்கணும். அது தமிழ் வார்த்தை என்னன்றதை திருமாறன் சார் சொல்வாரு. எனக்கு தெரியல. நான் தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி, PhD எல்லாம் படிச்சிருக்கிறேன், தெரியல எனக்கு. ஆனா என்னன்னா, ஐ படத்துல சொல்லி இருக்கிறாரு ஒரு டயலாக்ல, அதுக்கும் மேல. அதுதான் நினைக்கிறேன் லெஜெண்ட் அப்படின்னா. எதுவா இருந்தாலும் அதுக்கும் மேல. பி லெனின் ஒரு லெஜெண்ட். அவர் ஒரு நாள் வந்து உட்கார்ந்திருக்காரு. ஒரு தோழர் எனக்கு சொன்னது, பி லெனின் பத்தி சொன்னதுங்க. அவரை பற்றி நமக்கு நிறைய தெரியாது. நான் ஏன் அவரை பற்றி பேச வேண்டும்? நான் சந்தித்த ஒரு மாமனிதர், உணர்வாளர், வெளிச்சமாக சிந்திக்கக்கூடியவர். உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஒருத்தர் இப்படி கையை கட்டிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாராம். அவர் சொன்னாரா, நான் சொல்லிட்டேன் இல்லையா, நீங்க போங்க, இந்த படத்தை நான் பண்ணலைங்க, நீங்க எடுத்துட்டு போங்கன்னு. சின்னதா டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பண்ணவரை கூப்பிட்டு, நீங்க வாங்க, உங்க ஆக்கம் என்னன்னு கொடுங்க, நான் செய்யறேன்னு சொல்றாராம். அப்படி கையை கட்டி நின்றுட்டு இருந்தவர் வேற யாரும் இல்ல, இயக்குனர் சங்கர். எடுத்துட்டு போன்னு சொன்ன படம் வேற எதுவும் இல்ல, எந்திரன். பணமாட்டேன்னு சொல்லிட்டாராம். பாருங்களேன், பணமாட்டேன்னு சொல்றதுக்கு என்னங்க, ஒரு சிறிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என்று 4 தடவை கும்பிடு போடுகின்றவர்கள் மத்தியில், எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்ற துணிச்சல் இருக்கின்றவர்கள் என்ன பார்த்தா அவங்க அதுக்கு மேலதான். யார் நின்னாலும் அதுக்கு மேல அவங்க. சில விஷயத்துக்கு நோ சொல்லணுங்க, சில விஷயத்துக்கு எஸ் சொல்லணும். இது நமக்கு இருக்குதா? எவ்வளவு பெரிய ஒரு ருசி தெரியுமா இது? இந்த ஆட்சி, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இந்த எழுச்சி எப்பொழுது சாத்தியமாகிறது? மனதிற்குள், சிந்தனைக்குள் சில திரைகள் விலகுகின்ற பொழுது, பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் இல்லை என்கின்ற ஞான வெளியில் நிற்கின்ற பொழுது இது சாத்தியமாகும். பாருங்க, அவர் சொன்னாருங்க, அவரை நான் என்னுடைய பேச்சுக்காக என்னுடைய கல்லூரிக்கு கூப்பிட்டு இருந்தேன். ஒரு ஜொல்லா பை போட்டு குழந்தை மாதிரி வந்தாருங்க. நான் வந்து எப்பவுமே
இந்த புத்தக கண்காட்சியில சரவணன் தர்றதில்ல. வாழ்த்துக்கள் சரவணன். பூங்கொத்து கொடுப்பாங்க தெரியுமா? எனக்கு அந்த பூங்கொத்து கொடுக்கறதுல ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை உண்டு. பெர்னாட் ஷா தான் எனக்கு அதற்கு வழி தந்தான். உங்களுக்காக புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. பூக்கள் உயர்ந்தவை, சரியா? பூக்கள் உயர்ந்தவை. நாம் உயர்ந்ததாக யாரை கருதுகிறோமோ அவர்களுக்கு அந்த பூக்களை கொண்டு வந்து அவர்களிடத்தில் கொடுக்கிறோம், சரியா? உயர்ந்த ஒன்றை கொண்டு வந்து உயர்ந்த ஒருவருக்கு பரிசாக தருகிறோம், அப்படித்தானே? பெர்னாட் ஷா சொல்லுகிறான், நீ யாரை உயர்ந்ததாக நினைத்தாலும் அந்த பூ அவர்களை விட உயர்ந்தது என்று பேசுகிறார் பெர்னாட் ஷா. பூக்களை தரிசிக்க வேண்டுமா? புறப்பட்டு போ. எங்க பூ மலர்தோ அங்க போய் நின்று பாரு. எடுத்துட்டு வந்து கொடுக்காத. அது பூக்களுக்கு செய்கின்ற கண்ணிய குறைவு என்று பெர்னாட் ஷா பேசுகிறார். என்னுடைய மேடையில் இருக்கக்கூடிய பூச்சாடிகளில் நான் பூக்களை வைப்பதில்லை. காரணம், குழந்தைகளின் தலையை வெட்டுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று பேசுகிறார். ஆடி பண்ணுங்க. அதனால சுற்றுச்சூழலியலாளரை நான் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அவருக்கு சொன்னேன், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை விடவும் நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு முக்கியமானவர் என்று நான் சொன்னேன். அவரிடத்தில் சொன்னேன், பூக்களை கொடுக்க மாட்டோம் எங்க காலேஜ்ல, பழங்களை கொடுப்போம். சரவணன், பழங்களை கொடுப்போம். யாரேனும் பேசுவதற்கு வந்தால் அவர்களுக்கு பழங்களை கொடுப்போம். அதை ஒரு பொக்கே மாதிரி பண்ணி கொடுப்போம், பழங்களுடைய பொக்கே. ஆனால் பழங்களை விட உயர்ந்தவை புத்தகங்கள். அதை கொடுப்பதற்கு நன்றிகள். அந்த பழங்களை நாங்க கொடுத்தோம். கொடுக்கும் போது அவர் வெளியில வேகமா போயிட்டாருங்க. சின்ன குழந்தை மாதிரி நான் அவர் பின்னால ஓடுறேன். ஐயா, ஃப்ரூட் பொக்கே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. அவங்க கேட்டாங்க, ஃப்ரூட் பொக்கே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்ல வந்தியே, ஃப்ரூட் பொக்கே எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டாரு. அது டிபார்ட்மெண்ட்ல இருக்கியா? ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல நானே வரேன் அப்படின்ட்டு அந்த ஜோல்லா பை மாட்டிட்டு வந்தாருங்க. என்னன்னு தெரியல, எங்களுடைய இந்த புயல்ல 2 மரம் சாஞ்சிருச்சு. ரொம்ப அழகா ஒரு சோலைகளுக்கு மத்தியில் இருக்கும் என்னுடைய கல்லூரி. தயவு செய்து சென்னை வந்தீர்கள் என்றால் என்னை சந்திப்பதற்கு கல்லூரிக்கு வாங்க. ரொம்ப அழகான ஒரு டிபார்ட்மெண்ட்ல அந்த துறையில நாங்க இருக்கோம். அவர் வந்தாரு. அவருக்கு என்னமோ குஷி ஆயிடுச்சு. வந்து உட்கார்ந்தாருங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம், பரவீன் ஏதோ சொல்ல தோணுது சொல்றேன் அப்படின்னாரு. சொல்லுங்க யாரு. அவர் சொன்னது அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேங்க. கொஞ்ச நேரம் தாங்க பேசினாரு. அப்பா, சில பேர்களினுடைய சொற்கள் பாருங்களேன், என்ன மாதிரி ஆர்ப்பாட்டமாகவும் அழகாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்டு நமக்கு பழக்கம். இப்படி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக பேசிவிட்டு போகின்றவர்கள் எங்களை போன்றவர்களை விட ஆழமான சிந்தனைகளுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காணுங்கள். எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுது, இதை சொல்லணும்னு தோணுது. இல்லை என்றால் பேச்சுத்துறை வாழாது. மிக ஆழமான ஒரு விஷயம் நான் சொல்லுவது. அவர் அப்படின்னு சொல்லிட்டு, பர்வீன் நீ 8 பேர் நாங்க இருக்கோம், நீ இந்த போட்டோகிராஃபி பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். ஏயா, எனக்கு போட்டோகிராஃபி பிடிக்கும். யார் தெரியுமா நல்ல போட்டோகிராஃபர்? சொல்லுங்கயா. இதெல்லாம் என் பிரேம்ல வந்துடணும்னு நினைக்கிறவன் இல்ல போட்டோகிராஃபர். அப்போ ஒரு சிந்தனை, இதெல்லாம் என் போட்டோ பிரேம்ல வரக்கூடாதுன்னு எவன் ஒருவன் விளக்குறானோ அவன் தான் போட்டோகிராஃபர். ஒரு சிலை, ஒரு பாறை இருக்கிறது, தேவையற்றவற்றை நகர்த்தி விட்டால் சிலை வருது இல்ல. ஒரு பிரேம் வைக்கும் பொழுது தேவையற்றவை தன்னுடைய பிரேம்ல வந்துடக்கூடாதுன்னு எவன் ஒருவன் பிரேமை பிக்ஸ் பண்றானோ அவன் தான் நல்ல போட்டோகிராஃபர். இந்த போட்டோகிராஃபருக்கும் சொல்லிக்கிறேன், எல்லா விஷயங்களும் வந்துடக்கூடாது. எது வரணுமோ அது மட்டும் தான் வரணும். அந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபர் இருந்தானா, அந்த போட்டோகிராஃபருடைய போட்டோ வந்துச்சுன்னா அந்த போட்டோவுக்கு அப்படி ஒரு பேர் புகழ் கிடைக்குமா? எந்த பத்திரிகையில வந்தாலும் அந்த பத்திரிகை அன்னைக்கு அந்த வருஷம் வந்து சரியான விற்பனைக்கு போகுமா? அந்த போட்டோ வர பத்திரிகை மட்டும் அவ்வளவு விற்பனை ஆகும். அதனால பத்திரிகையாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவருடைய போட்டோவை போய் கேட்பாங்க. அந்த ஆள் வந்து சுத்திக்கிட்டே இருப்பான், ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தர் வந்து அந்த போட்டோகிராஃபர் மேல ஃபேன் ஆகி அவரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் பண்றதுக்காக போயிருக்காரு. போகும்பொழுது இது லெனின் சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிளா சொன்னாருங்க. நான் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா சொல்லிட்டு இருக்கேன், அதை ஸ்லோவா சொன்னார். ஆனா அது வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருந்தது எனக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான், இந்த போட்டோகிராஃபரை தேடி போயிருக்கான்.
போகும்பொழுது 3 மாசம் ஆகி அவனுக்கு கிடைக்கல. அவன் 3 மாசத்தினுடைய கடைசியில ஒரு கிராமத்துல அவனை கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிச்சு கேட்டிருக்கான் எங்கன்னு. அவன் மலை மேல இருக்கிறாரு. எப்போ போனாரு தெரியலங்க, ஒரு வாரம் 10 நாள் இருக்கும், போயிட்டாரு. எப்போ இறங்குவாரு தெரியாதுங்க. சரி வாங்க நம்ம ஏறலாம்னு சொல்லிட்டு பண்ண உடனே கூட வந்த குரூ சொல்லிச்சான், நாங்களாம் வரமாட்டோம், மரியாதையா நீ போய்க்கணும். ஏன்னா அந்த மலையில ஏற முடியாது. இவர் என்ன பண்ணிருக்காரு, 8 மணி நேரம் அந்த இதை மாட்டிக்கிட்டு, இந்த கேமராவை மாட்டிக்கிட்டு ஏறி இருக்காரு. ரத்த கரையில போய் உட்காந்து பார்த்தா அது ஒரு பனி மலையா. அங்க போட்டோகிராஃபர் இல்ல. தேடி தேடி பார்த்திருக்கிறாரு, அவர் இல்ல. மலை முகடுல ஒரு சின்ன கேமரா இருக்கு. கேமரால ஒரு லைட் இப்படி பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆன உடனே அடடா கேமரா இருக்குன்னு போனா அதுக்கு பின்னால ஒரு சின்ன பாறை, பனிப்பாறை, அதுக்குள்ள மறைஞ்சு உட்காந்துருக்கான் இந்த கலைஞர். ஐயோ சார் உங்களதான் சார் தேடி வந்தேன் அப்படின்னாராம். உட்காந்து சார் உங்க படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எப்ப சார் வந்தீங்க? 15 நாள் ஆச்சா சார். எப்ப சார் போவீங்க? சாப்பிட்டீங்களா சார்? தூங்குனீங்களா சார்? எதுக்கு சார் வந்தீங்க? இங்க அவர் ஸ்லோவா சொல்றாரு, இங்க ஒரு பனி புலி ஒண்ணு சுத்திட்டு இருக்கான், அதை போட்டோ பிடிக்க வந்தேன். பயந்து போய் பக்கத்துல ஒண்டி புலி வந்துருச்சா சார்? வருமா சார்? அதுதாங்க பேஷன். பேஷன்ங்கிறது என்னது? ஆர்வம்ங்கிறது என்னது? பேரார்வம் என்பது என்னது? இதுதான். உட்காந்துட்டே இருக்கான் அந்த மனுஷன். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் இவனும் உட்காந்துட்டு இருக்கான், சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னதுனால. காலையில ஒரு 4 மணி இருக்குங்க, சரசரன்னு ஏதோ சத்தம். பார்த்தா போட்டோகிராஃபர் எந்திரிச்சு அங்க போய் நிக்கிறாரு. பார்த்தா புலி வந்துருச்சு. கரெக்டா ஃப்ரேம் செட் பண்றாங்க. அவன் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு அதை பாக்குறான். பார்த்துட்டு அவனுடைய உதட்டுல ஒரு மெல்லிதான ஒரு சிரிப்பு. இப்படி சிரிச்சான், சபாஷ் அப்படின்னு சிரிச்சிட்ட உடனே இவன் பக்கத்துல நிக்கிறவன், நான் பாக்குறேன் சார் பாருன்னார். இவன் பாக்குறாங்க, பார்த்துட்டு சிரிக்கிறான். ஏன்னா இவன் கலைஞனை ரசிக்கிறவன் இல்லையா? அப்படி ஒரு காட்சியை படம் பிடித்து விடவே முடியாதபடிக்கு ஃப்ரேம் அடிச்சிருக்கான். பின்னால வந்து ஒரு சூரியன் உதயமாகி கொண்டிருக்கிறது. ஒரு பனி புலி வாயை திறந்துட்டு அப்படி இருக்குது. பின்னால பனி உருகி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஃப்ரேம் பார்த்துட்டு கையெடுத்து அப்படியே கும்பிட்டானா. அவரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது புலி போயிருச்சு. போட்டோ பிடிக்கல. பிடிக்காதத பத்தி இவன் வருத்தப்படுறான். சார் சாரி சார், மன்னிச்சிருங்க சார், எனக்காக தானே சார் நான் இப்படி பேசி நடுவில் இப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நீங்க அந்த பிடிச்சிருப்பீங்கல்ல சார். சார் சாரி சார். உடனே அவர் நிதானமா சொன்னாரா, நான் வேணும்னு தான் பிடிக்கல, விடு அப்படின்னாராம். ஏன் சார் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். என் மூளைக்குள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் அப்படியே கடத்துறேன். அவர் சொன்னாரா, நீ பார்த்துட்டல்ல, புரியல, என்ன தெரியுமா பதில்? என் கண்கள் தரிசித்த ஒரு காட்சியைத்தான் இந்த உலகம் புகைப்படமாக பார்க்குமே தவிர யார் ஒருவர் கண்ணும் தரிசித்து விட்ட ஒரு காட்சி என் புகைப்படமாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்ன அந்த கலைஞன், அந்த ஒற்றை ரசிகனுக்காக அந்த பிரேம், அவ்வளவுதான். அந்த பிரேம் அவன் பிடிக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த காட்சியையும் அவன் பார்த்தான், அந்த படத்தையும் அவன் பார்த்தான் என்றால் அது தன்னுடைய காட்சி இல்லை என்று முடிவு செய்த ஒரு கலைஞன். இதுதான் லெனின் சொன்ன வைராக்கியம். ஒரு கலைஞன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அறிஞன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அன்பானவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விழிப்புணர்வு கொண்டவன் எப்படி இருக்க வேண்டும், யார் மனிதனில் உயர்ந்தவர்கள் என்கின்ற சிந்தனையை எனக்கு வாசிப்பு தருகிறது. அந்த வாசிப்பின் ருசியில் நான் என்னை மறக்கிறேன். என்னை மறக்கக்கூடிய அந்த நிலையில் நான் ஞானம் பெறுகிறேன். அந்த ஞானம் பெறுகின்ற அந்த வெளி வாசிப்பாளர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பேர் உவகையும் பேராசையும் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.